உங்களுக்கு மத்தியில யாருக்கும் அநியாயமாக தீர்ப்பு வழங்கிறாதீங்க, வலா தவாலமு அநியாயம் செய்து விடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுறாங்க. நமக்குன்னு ஒரு உரிமை தந்திருக்கான் அல்லாஹ். அந்த உரிமை தான் வாழ்றோம். நாம நல்லவனா இருப்பது நம் கையில இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் தேவை. நம்ம கெட்டவனாவது நம்முடைய நடத்திலே தான் இருக்கிறது என்ற செய்தியை ஒரு உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டுருக்கான். இஸ்லாத்தை பின்பற்றோம்ல, நமக்கு ஏன் அல்லாஹ் அந்த முசீபத் தரணும் என்று அல்லாஹ் மேல தப்பான எண்ணம் வந்துடும். அப்படி சரியா நடக்க மாட்டேங்கானோண்டு இது நம்ம உள்ளத்திலே வரும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய மரணத்தை தரணும், நோயை தரணும், வியாதியை தரணும், உலகத்துல கெட்டவன்லாம் நல்ல ஆரோக்கியமா வாழ்றானே, நமக்கு ஏன் அந்த நோயை தரணும், நமக்கு ஏன் அல்லாஹ் அந்த ஆபத்தை தரணும், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆபரேஷன்லாம் தரணும், நம்மளை கருவர்கள் துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு நம்ம நாட்டில் பார்க்கலாம், பள்ளிவாசல் இடிப்பு, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பு, முஸ்லீம்களுடைய வீடு இழுப்பு. நல்ல மூமினுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? என்ன உலகத்துல அநியாயங்கள் நடந்தாலும் சரிதான், ரப்பு நீதமானவன் என்று நம்பிக்கையோட ஈமானோட வாழணும். மறுமை மன்றத்துல தீனாலும் செல்லாது, திரகமும் செல்லாது. தீனார் என்று சொன்னால், திரகம் என்று சொன்னால் தங்க காசு, வெள்ளி காசு எதுவுமே செல்லாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் யாருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோமோ, அக்கிரமம் செஞ்சோமோ, பாவம் செஞ்சோமோ, நாவாலோ கையாலோ எந்த ரூபத்துல, இவன் தொழுதான், இவன் தௌஹீத்வாதியா இருந்தான், இவன் ஜகாத்து கொடுத்தான், இவன் ஹஜ்ஜி செய்தான், இவன் துவா ஓதுனான், இவன் இவரெல்லாம் நின்று வணங்கினான், சுகு ஜமாத்துக்கு வந்துட்டான், போனா போயிட்டு விடுவானா? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு இன்னல்லாஹ ஹக்கமுன் அதலுன். அல்லாஹ் நீதமான தீர்ப்பு செய்யக்கூடியவன். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஹக்கமுன் தீர்ப்பளிக்கக்கூடியவன், அதலுன் நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்று ஒரு தலைப்பு. அருமைக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ தீர்ப்புகளை பார்க்கிறோம். அந்த தீர்ப்புகள் எல்லாம் மனிதனால் கொடுக்கப்படக்கூடிய காரணமாக இருப்பதனாலே, நீதிமன்றங்கள் நீதிபதியாக இருப்பது மனிதன்தான். அதனாலே அவர்கள் நியாயத்தை அநீதி என்றும் அநீதத்தை நியாயம் என்றும் கூடும் தீர்ப்பு வழங்கக்கூடிய காட்சியை நம்ம காலத்திலேயே பார்க்கிறோம். ஆனால் பேச்சுக்கு சொல்வார்கள், நீதின்னு வந்துவிட்டால் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி என்றெல்லாம் பார்க்கக்கூடாது என்ற அளவுக்கு வாயிலளவில் பேசுவார்கள். ஆனால் அதற்கு முற்றிலும் மாற்றம் செய்யக்கூடியவன் தான் மனிதனாக இருப்பான். நாம வேணா சொல்லிக்கலாம் நீதி அரசர் என்று சொல்லலாம். ஆனால் அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ நீதிபதிகளை பார்க்கிறோம், அல்லாஹ் நாடியவர்களே தவிர. அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ்வுடைய நீதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் யாருக்கும் வளைந்து குழந்து தீர்ப்பு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கிறது, மனிதனுடைய தீர்ப்பு மாதிரி இருக்காது. மனிதன் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவான், நாளைக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவான். சில காரணத்தினால, சில தயவுனால, சில ஆட்சியாளருடைய துணையோடு மாற்றி மாற்றி தீர்ப்பு வழங்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு நிலையில இன்னைக்கு ஒரு தீர்ப்பு, நாளைக்கு ஒரு நிலையில தீர்ப்பு. அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா நம்ம எல்லோருக்கும் தெரியும், நீதியை விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். எத்தனையோ தீர்ப்புகளை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் போன்ற, பாபரி மஸ்ஜித் பிரச்சனை போன்ற நீதிபதிகளே விலைக்கு வாங்கி விட்டார்கள். அந்த அளவுக்கு தான் ஆட்சியாளர்களுடைய கொடுமையாக இருக்கிறது, கடுமையாக செயல்படுகிறார்கள். அதனால் நாம அல்லாஹ்வை எப்படி நம்பணும் தெரியுமா? சொல்லித் தருவார்கள் அக்கீதால. அல்லாஹ்வை எப்படி நம்பணும், அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும் என்று சொன்னால், பியன்னல்லாஹ் ஹக்கமுன் அதலுன், அல்லாஹ் நீதமான தீர்ப்பாளன் அப்படி நம்பணும். நாம அப்படிதான் நம்பி இருக்கோம்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் நம்ம உள்ளத்துல ஷைத்தான் சில ஊசலாட்டத்தை போடுவான். அதனால எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹ் என்னை இப்படி வைத்திருக்கிறானா, அல்லாஹ் என்னை அப்படி வைத்திருக்கிறானா, அவனுக்கு என்னை விட என்னை படைத்தவனுக்கு தான் அதிகமா தெரியும். காரணம் என்ன? அவனுக்கு இல்மு இருக்கிறது, சூழ்ந்தறியக்கூடிய இல்மு இருக்கிறது. ஒரு நீதிபதிக்கு வந்து ஒரு அட்வொகேட் நின்று, வக்கீல் நின்று வாதாட வேண்டும், இப்படி இப்படி என்று. அல்லாஹ்வுக்கு இவர் பிரச்சனை என்ன, அவர் பிரச்சனை என்ன என்று இல்மு, ஆழமான அறிவு இருக்கிறது. அதனால ஹிக்மத்தின், அவன் நுட்பமான, ஹிக்மத் என்று சொன்னால் சாதாரண நுட்பம் அல்ல, பாலிகத்தின் உச்சக்கட்ட அற்புதமான ஒரு அறிவு ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கிறது. அதனாலே தான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல பேசும்போது சொல்லி காட்டுகிறான், வலா யظ்லிமு ரப்புக அஹதா, உம்முடைய இரட்சகன் நபி அவர்களே யாருக்கும் உலகத்துல அநியாயமாக அக்கிரமமாக எந்த தீர்ப்பையும் வழங்குவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். காரணம் என்ன? மின் கமாலி அத்லிஹி, அல்லாஹ்வுக்குத்தான் நீதத்திலே பரிபூர்ணமான நீதம் வழங்க முடியும், அல்லாஹ் மட்டும்தான் வழங்க முடியும் என்ற செய்தி. யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். முஸ்லிமா இருந்தாலும் சரிதான், காபிரா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், எவராக இருந்தாலும் சரிதான், எந்த அநியாயம் ரப்புல் ஆலமீன் எந்த ரூபத்திலையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் என்று ஈமான் கொள்வதுதான் ஈமான்லேயே பிரசக்தி பெற்ற ஈமானாக இருக்கிறது. நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ் குதுசி என்று நம்ம சொல்லி காட்டுவோம். ஆனால் முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, யா இபாதி, அல்லாஹ் அழைக்கிறானா, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என் நஃப்ஸ்ல, என்னின் மீது யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று நான் தடை செய்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன். அல்லாஹ்வுக்கு யார் நிர்பந்தம் செய்யணும்? அல்லாஹ்வே சொல்றான், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே என் நஃப்ஸுக்கு ஹராமாக்கி கொண்டேன், தடுத்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களுக்கு மத்தியில யாருக்கும் அநியாயமாக தீர்ப்பு வழங்கிறாதீங்க, வலா தவாலமு, அநியாயம் செய்து விடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வே யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று தன்னுடைய நஃப்ஸுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி கொண்டான்னு சொன்னா, மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே நம்ம இடத்துல சொல்லி காட்டுறான். நீங்களும் உங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்க அநியாயம் செய்து கொள்ளாதீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஃபமன் வஜத ஹைரன், அந்த துண்டு இப்படி முடிகிறது, யார் நல்லதை செய்கிறீர்களோ ஃபல்யஹ்மதில்லா, ஃபல்யஹ்மதில்லா, அல்லாஹ்வே அவர் புகழட்டும். நல்லது செய்யறாந்தா அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை, அல்லாஹ்வுடைய உதவி தேவை. ஹைரை செய்வதா இருந்தால் நம்மளால செய்ய முடியாது, அல்லாஹ் செய்ய வைக்கணும். எனவே யார் உலகத்தில் நல்லவே செய்கிறீர்களோ, நல்ல விதமாக நீதமாக வாழ்கிறீர்களோ, அவர்கள் அல்லாஹ்வை புகழட்டும். ஒமன் வஜத கைர தாலிக்க, யார் பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸா, தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும். ஏன்னா அதுக்கு நாம் பொறுப்பு அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பேசுவான், சூரத்து ஷம்ஸ்ல பேசி காட்டுகிறான். அந்த எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா,
அல்லாஹ் உள்ளத்துல பாவத்தையும் போடுகிறான், நன்மையும் போடுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவன் தன்னுடைய நஃப்ஸை தன் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் ஜெயம் பெற்று விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, எவன் தன்னுள்ள உள்ளத்தை கலங்கப்படுத்தினானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்குன்னு ஒரு உரிமை தந்திருக்கான் அல்லாஹ். அந்த உரிமை தான் வாழ்றோம். நாம நல்லவனா இருப்பது நம் கையில இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் தேவை. நம்ம கெட்டவனாவது நம்முடைய நடத்திலே தான் இருக்கிறது என்ற செய்தியை ஒரு உரிமையை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டுருக்கான். அதனால ரப்பை பற்றி நம்ம எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் சொன்னால், இன்னல்லாஹ் லா யظلم மிஸ்கால தர்ரத்தின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான் சூரத்து நிசால, கடுகு அளவு கூட யாருக்கும் அநியாயமாக தீர்ப்பு வழங்க மாட்டான். இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ், லா யظلم அநியாயம் செய்ய மாட்டான், மிஸ்கால தர்ரத்தின், கடுகு அளவு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் செய்யக்கூடியவனா இல்லை. இப்ப என்ன, நம்ம அல்லாஹ் பத்தி அப்படி நினைக்கலையே. நாமெல்லாம் முஸ்லீம்லோ என்ன இப்படி இந்த தலைப்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. நம்ம எப்படி நம்ம அல்லாஹ் பத்தி நினைக்குவோமா? அல்லாஹ் பத்தி அநியாயக்காரன் நினைச்சா, அநியாயமா தீர்ப்பு நினைச்சா குஃபர் ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல நம்ம அறியாமல் நம்மளை ஓடும். ஆனா வெளியே சொன்னாதான் குஃபர் வந்துடும், நிராகரிப்பு வந்துடும். என்ன வேணும்னா சிந்திப்போம், அல்லாஹ் ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய முசீபத் தரணும், சோதனையை தரணும்? அவன் நீதமானன் தானே, நம்ம நல்லவனாக தானே இருக்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம்ல, ஒழுக்கமானவனாக இருக்கோம்ல, இஸ்லாத்தை பின்பற்றோம்ல, நமக்கு ஏன் அல்லாஹ் அந்த முசீபத் தரணும் என்று அல்லாஹ் மேலே தப்பான எண்ணம் வந்துடும். அப்படி சரியாக நடக்க மாட்டேங்கானோண்டு இது நம்ம உள்ளத்திலே வரும். அல்லாஹ் ஏன் நமக்கு இவ்வளோ பெரிய மரணத்தை தரணும், நோயை தரணும், வியாதியை தரணும்? உலகத்தில் கெட்டவன்லாம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்றானே, நமக்கு ஏன் அந்த நோயை தரணும்? நமக்கு ஏன் அல்லாஹ் அந்த ஆபத்தை தரணும்? நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆபரேஷன்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நல்லவங்க தானே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறோமே, ஏன் இப்படி செய்யணும்னு சொன்னா, இந்த இடத்துல அவன் தான் ஹக்கமுல் ஹாக்கிமி, தீர்ப்பாக்காம யாருக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் தெரியும். ஆனா அப்படி அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்திருந்தா அல்லாஹ் அவருக்கு இன்னொரு புறத்துல ரிஸ்க் அள்ளி வாரி கொடுத்திருப்பான். அந்த சோதனைக்கு, அந்த நோய்க்கு செலவழிக்கக்கூடிய, அந்த ஆபத்தை தடை செய்ய, அந்த ஆபத்துக்கு முசீபத்துக்கு பார்க்கக்கூடிய, அல்லது அந்த அந்த ஆபரேஷனுக்கு செய்யக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் விஸ்தீரமா கொடுத்துருப்பான். அவருக்கு அப்படி சோதனை இருக்கு, நீதமானவன். சிலவங்களுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தரணும், ஏன் இவ்வளவு வறுமையை தரணும், ஏன் இந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளை ரொம்ப பொருளாதார நெருக்கடியை தர நினைப்பேன். மறுபுறத்துல பார்த்தா அல்லாஹ் சிஹத்தை கொடுத்துருப்பான், ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான். அதுதான் அல்லாஹ் நீதமானன்னு சொல்றது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒன்னை கொடுத்திருப்பான், ஒன்னை எடுத்திருப்பான் என்றுதான் நம்ம அவனுடைய நீதத்துல பார்க்க வேண்டும் என்பது இந்த வசனத்திற்கு தஃசீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய நீதத்துல எத்தனையோ கொலை செஞ்சுட்டு இருக்கான், மிகப்பெரிய கொள்ளைக்காரனா இருக்கான், கொலையாளியா இருக்கான், இவ்வளவு அட்டகாசம் நடக்குது. அதுபோல எவ்வளவோ அக்கிரமம் அழிச்சாட்டியம் செய்யறான், எவ்வளோ குஃபுர் செய்யறான். ஆனா இதெல்லாம் அவனுடைய உரிமையில உள்ளது. அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷா ஃபல்யுமின், நாடினா நீ ஈமான் கொள்ளு, என்னை ஏற்றுக்கொள், ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், நாடினா என்ன நிராகரிச்சிரு, அது உன்னுடைய உரிமையில உள்ளது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இப்படிலாம் நடக்குது, அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கானே, இது என்ன அல்லாஹ் நீதமான? ஆனா அங்க என்ன நினைக்கிறேன்னா, இந்த செயல் அநியாயம் அக்கிரமம் கொலையெல்லாம் செய்யறானே, அது அவனுடைய மனிதனுடைய செயல், அல்லாஹ்வுடைய செயல் அல்ல. இன்னும் நினைப்போம், முஸ்லீம்களாக நம்ம பிறந்ததுனால உலகம் முழுக்க, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நம்மளை கருவறுக்கணும்னு நினைக்கிறான். நித்தம் ஆட்சியில உட்கார்ந்துக்கிட்டே நம்மளை கருவறுக்கணும்னு நினைக்கிறான். எந்த விதமான ஒரு இது இல்லை. ஆனா இப்படிலாம் நம்மளை கருவறுக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு நம்ம நாட்டில் பார்க்கலாம், பள்ளிவாசல் இடிப்பு, முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பு, முஸ்லீம்களுடைய வீடு இழுப்பு. இன்னைக்கும் பார்த்தோன்னா கஸால பாருங்க, அக்கிரம அநியாயம் நடந்து குளிர்ல ஒரு பாவம் அல்ல, நம்ம பாசையில பேசுறாங்க, அவங்க செஞ்ச பாவம் ஒண்ணு இருக்கலாம், ஈமான் கொண்டதான், ஈமான் கொண்ட பெரிய பாவமா. இன்னைக்கும் குளிர்ல சரியான ஆடை கிடைக்காம, சரியான வீடு இல்லாம டெண்டு போட்டிருக்கு, துணியால வெறும் இந்த 8 முழ வேசி சேலை மாதிரி கட்டியிருக்குது. அந்த குளிர்ல நடுக்கிறாங்க ஈமானோடு. காரணம் என்ன? அவங்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்யப்படுது, அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கான. எந்த விதமான நியாயம் இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார்களே உலகம் முழுக்க. இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அல்லாஹ் நீதமா செய்யலையோ அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் பதில் சொல்றான். நித்த நம்ம ஓதக்கூடிய சொல்றான், மாலிகி யௌமித்தீன்டா, அந்த நாள்ல சரியான தீர்ப்பு வழங்குவோம். அந்த தீர்ப்பு இருக்கிறதே
அதுதான் சரியா இருக்கும் என்ற அடிப்படையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் நாளைக்கு விட்டு வைப்போம். அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அதான் அல்லாஹ் பேசுவான். வலா யுظلمون ஃபதீலா, எந்த அளவு துளி அளவு கூட நம்ம அந்த மனிதர்களுக்கு அக்கிரமம் செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சொல்வார்களே, அத்துன்யா, இந்த உலகம் இருக்கிறது, தாரு பலாயின், இந்த உலகம் எப்படி பலாய் நிறைந்த சோதனை நிறைந்த உலகம். வபத்திலாயின், அல்லாஹ் சோதனையில முஸ்லிம்களை இன்னும் ஈமான் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா நூல்ல கொண்டு வர்றாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமின், நல்ல மூமினுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? சிறைச்சாலையா இருக்கும். நீங்க நினைக்கலாம், என்ன சிறைச்சாலை? கார் இருக்குது, பங்களா இருக்குது, மாளிகை இருக்கிறது, கோட கோபுரம் இருக்கிறது, உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, நல்ல பவனி வருகிறேன். ஆனா அவனுக்கு சிஜன் தான். என்னன்னா, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் சம்பாதிக்கணும், இப்படித்தான் நடக்கணும், கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய வரம்பு. இதான் சிஜ்னு, இதான் சிறைச்சாலை. மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையா இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு வரும்போது, ஒஜன்னத்துல் காஃபிரி, காஃபிருக்கு இந்த உலகம் சொர்க்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப நமக்கு என்ன, உலகத்துல அல்லாஹ் நம்மளை சோதிப்பான், காஃபிர்களை விட்டுருவோம். எப்படினாலும் வாழ்றாங்க இல்லையா, ஹராம் ஹலால் அவங்களுக்கு கிடையாது. அதுபோல இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு வேதம் இல்லாதனால தாந்தோண்டித்தனமாக மதுபானத்துல மூழ்வாங்க, வட்டியில மூழ்வாங்க, சூதாட்டத்துல மூழ்வாங்க, விபச்சாரத்துல மூழ்வாங்க, சம்பாத்தியம் ஒழுங்கான சம்பாத்தியம் இருக்கு, அவங்களுக்கு உலகம் சொர்க்கம் மாதிரி அவிழ்த்து விட்டாச்சு. ஆனா ரப்பு நீதமானவன், நாளைக்கு மறுமையில உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு வைத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கணும். அதனால என்ன உலகத்துல அநியாயங்கள் நடந்தாலும் சரிதான், ரப்பு நீதமானவன் என்று நம்பிக்கையோட ஈமானோட வாழணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லி காட்டுறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வர்றாங்க, நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நம்ம நிற்கும் போது அல்லாஹ்வுடைய முன்னால நிற்போம், அருகில் இருப்போம், நேருக்கு நேராக இருப்போம், பக்கத்தில் நிற்போம். அந்த அளவுக்கு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னால நிற்கக்கூடிய நேரத்துல நாம பேசுவோமா? பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் துர்ஜமான், எந்த தர்ஜுமா செய்யக்கூடியவரும் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம பேசுறது நமக்கு புரியும், அல்லாஹ் பேசுறது நமக்கு புரியும், நாம பேசுற அல்லாஹ்வுக்கு புரியும். எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நீதி அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் தெரிந்து அறிந்து நமக்கு நம்மளோட பேசி நீதி வழங்குவான். ஆனா அந்த நேரத்துல வலது பக்கம் பார்த்தாலும் இடது பக்கம் பார்த்தாலும் நம்ம பாவம் மட்டும் இருக்கும். நம்ம பாவம் செஞ்சிருந்தா பாவம் வந்து நிற்கும். அவன் அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறையிடுவது, யா அல்லாஹ், இந்த அநியாயம் நடந்தது, இந்த அக்கிரமம் நடந்தது, இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தினான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிந்து கொண்டே நியாயமான தீர்ப்பை வழங்குவதாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பல்வேறு ஹதீஸ் மூலமாக அறிந்தோம். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் எந்த நேரத்தில் நமக்கு நீதம் செய்யறான், யாருக்கு எப்போ கொடுக்கும் நம்ம நினைப்போம், ஒன்று அடையணும் நினைப்போம், ரப்பு செய்ய மாட்டேங்கான்னு நினைப்போம். அதுல என்ன கெடுதல் இருக்கு ரப்புக்கு தெரியும். ஒன்று ஹைரா இருக்குன்னு நினைச்சு போனேன்னு சொன்னா அது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையில் அது ஹைரே இருக்காது. இந்த அடிப்படையில எல்லா சூழ்நிலையிலையும் ரப்பு எதை செஞ்சாலும் அதுதான் நேர்த்தியானது, அதுதான் நீதியானது, அதுதான் நேர்மையானது என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கு வல்ல ரஹ்மான் தருவானா என கூறி முதலிரரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கானில் மஜீத் வலா யظ்லிமு ரப்புக அஹதா. அருமைக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீதமான தீர்ப்பாளன் என்று சொன்னால் நாமளும் நீதமாக இருந்து பழக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கானத் லஹு மظ்லிமத்துன் யஹீ, யாராவது தன் சகோதரனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா, மின் இர்லிஹி, அவருடைய மான மரியாதையை விளையாடியிருந்தால், அவ் ஷையின், ஏதோ சொத்துலையோ பணத்திலேயோ மான மரியாதையிலையோ அவர் பிற மனிதனுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா, ஃபல்யத்தஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இந்த நாளிலே அவர் பரிகாரம் தேடட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் செஞ்சுட்டேன், உங்கள் சொத்தை இந்த மாதிரி ஆட்டை போட்டேன், உங்கள் மான மரியாதை இந்த மாதிரி செஞ்சுட்டேன், அதுக்கு பரிகாரம் தேடணும். ஒன்று அதை திருப்பி கொடுக்கணும், அல்லது மான மரியாதை தான் திருப்பியாக கொடுக்க முடியும், மன்னிப்பு கேட்கணும்.
இது செஞ்சிருங்க. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கபுல அய்யகூன தீனாரும் வலா திர்ஹமுன். அந்த நாள்ல மர்மை மன்றத்துல தீனாரும் செல்லாது, திரகமும் செல்லாது. தீனார் என்று சொன்னால், திரகம் என்று சொன்னால் தங்க காசு, வெள்ளி காசு எதுவுமே செல்லாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் யாருக்கு நம்ம அநியாயம் செஞ்சோமோ, அக்கிரமம் செஞ்சோமோ, பாவம் செஞ்சோமோ, நாவாலோ கையாலோ எந்த ரூபத்துல யாரா இருந்தாலும், மனைவியா கூட இருக்கலாம், மக்களுக்கு கூட அநியாயம் செஞ்சிருக்கலாம், வேற வெளியே தான் போகணும் செய்ய தேவையில்லை. ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்னால் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படி பரிகாரம் தேடாட்டா என்ன? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். 1000 கொலை செஞ்சவனுக்கு அவனுக்கும் ஒரு தண்டனை தான் கொடுக்கலாம், ஒரு கொலை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லை, திரும்ப திரும்ப அல்லாஹ் செய்வான். மறுமை மன்றம் அப்படி இருக்கும். நீங்க அந்த நாள் வர்றதுக்கு முன்னால நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரம் தேடணும்னு சொன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு உங்க நன்மையிலிருந்து புடிங்கி கொடுக்கப்படும். அநியாயம் செஞ்சவனுடைய நன்மையிலிருந்து புடிங்கி கொடுக்கப்படும். சரி, அப்படி புடிங்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவனோட நன்மையே இல்லை என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவனுடைய தீமையில இருந்து அநியாயம் செஞ்சவனுக்கு அந்த தீமை போத்தப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கிறதே சாதாரண தீர்ப்பு அல்ல. ரப்புல் ஆலமீன் உலகத்துல நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ, உலகம் நமக்கு பரிச்சை. இபாதத்து மட்டுமல்ல சகோதரர்களே, நோன்பு வைக்கிறோம் பரவாயில்ல, ஜகாத்து கொடுக்கிறோம் பரவாயில்ல, ஹஜ்ஜி செய்யறோம் பரவாயில்ல, இவைகள்லாம் செய்த விட மனிதனுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளிலே அல்லாஹ் நீளமான, இவன் தொழுதான், இவன் தௌஹீத்வாதியா இருந்தான், இவன் ஜகாத்து கொடுத்தான், இவன் ஹஜ்ஜி செய்தான், இவன் துஆ ஓதுனான், இவன் இரவெல்லாம் நின்று வணங்கினான், சுகு ஜமாத்துக்கு வந்துட்டான், போனா போயிட்டு விடுவானா? நீங்கள் காவிருக்கு அநியாயம் செஞ்சால்தான் அல்லாஹ்வுடைய மறுமை மன்றத்தில், நீதிமன்றத்தில் தீர்ப்பு சரியா இருக்கும். காஃபிர் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தான் அல்லாஹ் தண்டனை தருவான். நீங்கள் முஸ்லிம்களா இருந்தால் என்ன, முவஹிதீகளா இருந்தால் என்ன, முத்தகீகளா இருந்தால் என்ன, அவுலியா உல்லாக்களா இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அந்த மாதிரி இருப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. வல்ல அல்லாஹ் எப்படி அல்லாஹ் நீதமானவனா இருக்கானோ நமக்கு அந்த பண்பை தருவானா என கூறி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.